அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ஆதரவற்றவர்களை அரவணைப்போம். அல்லாஹ்வை வணங்குவார்கள், அவனுக்கு எதையும் இணையாக கருதாதீர்கள். பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நெருங்கிய அண்டை வீட்டாருக்கும் தூரமான அண்டை வீட்டாருக்கும் பயணத் தோழர்களுக்கும் நாடோடிகளுக்கும் உங்கள் அடிமைகளுக்கும் நன்மை செய்யுங்கள். பெருமையடித்து கர்வம் கொள்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 36. அல்லாஹ்வை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நல்லுதவி புரிய வேண்டும். மக்களிடம் அழகானதையே பேச வேண்டும். தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். ஜக்காத்தையும் கொடுக்க வேண்டும் என்று இஸ்ரேலின் மக்களிடம் நாம் உறுதிமொழி எடுத்த பின்னர் உங்களில் சிலரை தவிர மற்றவர்கள் புறக்கணித்து அலட்சியப்படுத்தினீர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 83. தாம் எதை செலவிட வேண்டும் என்று உம்மிடம் கேட்கின்றனர். நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவிட்டாலும் பெற்றோருக்காகவும் உறவினர்களுக்காகவும் அனாதைகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் நாடோடிகளுக்காகவும் செலவிட வேண்டும். நீங்கள் எந்த நன்மையை செய்தாலும் அல்லாஹ் அதை அறிந்தவன் என கூறுவீராக. அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 215. செலவிடும் முறை. அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 215 விளக்கம் எதை செலவிட வேண்டும் என்பதுதான் இங்கே கேள்வி. ஆனால் எதை செலவிட வேண்டும் என்ற கேள்வியுடன் எப்படி செலவிட வேண்டும் என்பதற்கும் பதிலளிக்கப்படுகின்றது. கேட்கப்பட்ட கேள்விக்கு விடையாக செலவிடப்படும் பொருள் நல்ல வழியில் திரட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பதில் கூறியதோடு யாருக்காக செலவிட வேண்டும் என்பதையும் இவ்வசனம் தெளிவுபடுத்துகிறது. மற்ற பணிகளுக்கு செலவிடுவதை விட பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகள் மற்றும் நாடோடிகளுக்கும் செலவிடுவது சிறந்ததாகும் என்பதையும் இவ்வசனம் தெளிவுபடுத்துகிறது. எத்தனையோ அறப்பணிகளுக்கு செலவு செய்வோர் பெற்றோரை சந்தியில் விட்டு விடுகின்றனர். உறவினர்களையும் அனாதைகளையும் கண்டுகொள்வதில்லை. இவர்கள்தான் முதலில் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதும் இங்கே போதிக்கப்படுகிறது. இறைவனை அஞ்சுபவர்கள் அனாதைகளுக்கு நன்மை செய்பவர்களும் இறைவனை அஞ்சுபவர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான். உங்கள் முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்பது நன்மை என்று, மாறாக அல்லாஹ் இறுதி நாள் வானவர்கள் வேதம் மற்றும் நபிமார்களை நம்புவோரும் உறவினர்கள் அனாதைகள் ஏழைகள் நாடோடிகள் யாசிப்போருக்கும் மற்றும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் மன விருப்பத்துடன் செல்வத்தை வழங்குவோரும் தொழுகையை நிலைநாட்டுவோரும் ஜக்காத்தை வழங்குவோரும் வாக்களித்தார் தமது வாக்கை நிறைவேற்று வறுமை நோய் மற்றும் போர்க்களத்தில் சகித்துக் கொள்வோருமே நன்மை செய்பவர்கள். அவர்களே உண்மை கூறியவர்கள். அவர்களே இறைவனை அஞ்சுபவர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 177. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.